வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியுமே இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ஓட கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எழுதின நிறைய பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படி செக் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் ஆன எஸ்எஸ்சி சிஜிஎலை பற்றின அப்டேட் நியூஸ் உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான ரிசல்ட்டை பார்க்குறதுக்கான பிடிஎஃபை நம்ம சேனலில் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழேயே வந்து நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 3ஆவதுல இருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இருக்குதா, உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா, உங்களோட பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே அதில் இருக்கும். ஏன்னா வந்து லிஸ்ட்டு 1 அண்ட் லிஸ்ட்டு 2 என்ன இருக்குன்னா ஜேஎஸ்ஓ அண்ட் வந்து ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டர் இந்த ரெண்டுத்துக்கான ரிசல்ட் தான் வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல் இருக்குது. லிஸ்ட்டு 3ல் வந்து அதர் போஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 3 தான் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ரைட் அப் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து என்னென்ன கட் ஆஃப் இருக்குது, ஜேஎஸ்ஓக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது, ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டருக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்ற எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரைட் அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்கான பிடிஎஃப்மே வந்து நீங்கள் குரூப்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த வீடியோக்கு கீழே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ரைட் அப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வரும். அந்த பிடிஎஃபை வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஜேஎஸ்ஓக்கான ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஜேஎஸ்ஓவில் வந்து எஸ்சிக்கு எத்தனை, எஸ்டிக்கு எத்தனை, ஓபிசிக்கு எத்தனை, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எத்தனை அப்படின்ற எல்லா கட் ஆஃப்மே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டருக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட் ஆஃப் தான், நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்களா அப்படின்றத வந்து லிஸ்ட்டு 3ல் தான் பார்க்கணும். இது வந்து லிஸ்ட்டு 2க்கான கட் ஆஃப், ஸ்டாட்டிக்கல் இன்விஜிலேட்டருக்கான கட் ஆஃப் தான் இது. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு 3 கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து எல்லாருமே செக் பண்ண வேண்டியது. இதில் வந்து அதாவது நான் ஃபஸ்ட்டு காமிச்சலாம் அந்த 3 பிடிஎஃப்பில் லிஸ்ட்டு 3ல் உங்கள் ரோல் நம்பர் இருக்கணும்னா நீங்கள் இந்த கட் ஆஃபை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ எஸ்சியாக இருந்தீங்கன்னா 114 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 106, ஓபிசிக்கு 130 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 127, யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகிரிக்கு வந்து 136, நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 92 கட் ஆஃப் அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடிக்கு வந்து 41 தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, 41.7 தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து கேண்டிடேட் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அவைலபிள்னு பார்த்தோன்னா வந்து 1,30,418 கேண்டிடேட் வந்து டயர் 2க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து சில ரீசனுக்காக 49 கேண்டிடேட்ஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. 49 கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டயர் 2க்கு செலக்ட் ஆகுறாங்களா இல்லையான்றது வந்து எஸ்எஸ்சி தான் முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 5 கேண்டிடேட்ஸையுமே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்டுமே வந்து எஸ்எஸ்சி கையில் தான் இருக்குது. அவங்க வந்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அப்டேட் கொடுப்பாங்க. இந்த 49 கேண்டிடேட்டுக்கும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் தெரியும். ப்ளஸ் வந்து இந்த 5 கேண்டிடேட்ஸ்க்கும் அவங்க வந்து டயர் 2க்கு செலக்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து எஸ்எஸ்சியில் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டயர் 2 எப்போ நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டயர் 2 வந்து அவங்க டேட்டோட கொடுத்துட்டாங்க. அதாவது 3rd வீக் நடக்கும், ஜனவரி 3rd வீக் நடக்கும். 2026ல் வந்து டயர் 2 ஜனவரி 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ வந்து இது வந்து நிறைய நாளில் நடக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கூடும் அப்படிலாம் கிடையாது. ஒரே நாள்லேயே நடந்து முடிஞ்சிடும். ஒரே நாளில் அந்த 3 ஷிஃப்ட்லேயுமே வந்து டயர் 2 நடக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது லிஸ்ட்டு 3ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க, அவங்களோட கட் ஆஃப் என்ன இருந்திருக்கும் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு 3ல் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டு 3 பிடிஎஃபை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் டோட்டலாக வந்து 2000க்கு மேலே பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம நல்லா செக் பண்ணணும். இதில் நம்ம நேம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே மேலே வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பிடிஎஃபை நடுவில் தட்டு பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். அந்த சர்ச்சில் போய்ட்டு உங்களோட ரோல் நம்பர் கொடுத்தா அது கொஞ்ச நேரம் சர்ச் ஆகிட்டு அப்புறம் உங்களோட ரோல் நம்பர் காட்ட ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ரைட் கார்னரில் பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து 100 அப்படின்னு ஒரு நம்பர் அடித்தேன்னா 100ல் இருக்கிற ரோல் நம்பர் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து காட்ட ஆரம்பிச்சிரும். 100,400 நான் சர்ச் பண்ணுறேன். எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள். இதில் உங்களோட நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ வந்து ஃபுல்லாகவே உங்களோட ரோல் நம்பர் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. 100,419 நான் ஒரு நம்பர் போடுறேன். அதில் வந்து ஒரே ஒரு ரிசல்ட் தான் வருது. அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுல் ரோல் நம்பரையும் போட்டு செக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மாதிரி செஞ்சு காமிச்சாலும் அந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட ரோல் நம்பர் இருக்குது இல்லைன்ற பட்சத்தில் வந்து நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். அப்படின்னா வந்து உங்களோட நேமு உங்களோட ரோல் நம்பர் வந்து கட் ஆஃபில் இல்லை அப்படின்றது அர்த்தம். இப்படி தான் செக் பண்ணணும்.
ஸோ வந்து உங்களோட ரிசல்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுங்கள். இதோட வந்து பெட்டராக ட்ரை பண்ணுங்கள். இந்த டைம் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைமுமே வந்து கட் ஆஃப் கம்மியாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 2000 பேஜுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பராக வந்து சர்ச் பண்ணிட்டு வரதுக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. 10 to 20 செகண்ட்ஸ் ஆகுது சர்ச் பண்ணி முடிக்கிறது. உங்களோட நம்பர் இருக்குதா இல்லைன்றதை காட்டுறதுக்கே. நோ ரிசல்ட்னு காமிச்சிரும். ஸோ வந்து 2000 பேஜை அதை சர்ச் பண்ணி உங்களோட நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்பர் வரல அப்படின்னு வெளியே வந்துடாதீங்க. ஃபுல்லாக நம்பரை போட்டு செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களோட ஸ்கோர், அதாவது இதில் கொடுத்த கட் ஆஃபோட நீங்கள் எவ்வளோ மார்க் கூட எடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கோர் செக் பண்ணுற வீடியோ வேணுனாலும் கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கட் ஆஃப் உங்களோட ரிசல்ட் உங்களால் செக் பண்ண முடியலனாலும் அது எப்படி செக் பண்ணணும், உங்களோட ரோல் நம்பர் மட்டும் எனக்கு வந்து குரூப்லனாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்லனாலும் சரி, உங்களோட ரோல் நம்பரை சென்ட் பண்ணி ஹவு டு செக் சிஜிஎல் ரிசல்ட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து சிஜிஎல் ரிசல்ட்டில் உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படின்றதையுமே செக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்லேயே ரிசல்ட் சொல்கிறேன். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி அடுத்தடுத்து சிஜிஎல்க்கான அப்டேட்டான நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஜிஎல் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.